வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சாயங்கால மேகங்கள் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரியாக மிதுன் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது பரத் உள்ளே நுழைய அவனை ஒரு நொடி நின்று நேருக்கு நேராக பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் நகர்ந்து விட்டான். அவனை பற்றி தெரியும் என்பதால் பரத்தும் ஒரு பெருமூச்சுடன் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் அவனிடம் வந்த பூர்ணிமா, பரத் கண்ணா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? திடீரென்று இப்படி மிதுன் பண்ணுவான் என்று நான் நினைக்கவே இல்லைப்பா. அவன் வேண்டாம் என்று மறுத்த போதே விட்டிருக்க வேண்டும். அவனை வற்புறுத்துவதால் இப்படி பண்ணிவிட்டானோ என்று அவர் குழப்பத்தில் என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் பேச, அம்மா என்று கத்திவிட்டான் பரத். அவன் குரல் உயர்ந்ததில் பூர்ணிமா தன் பேச்சை நிறுத்திவிட்டு பயத்துடன் மகனை பார்க்க, அவர் பார்வையில் தன் கோபத்தை குறைத்து கொண்டவன், குழப்பத்துல யோசிக்காம பேசாதீங்கம்மா. அப்படி யாரையும் நம்ப வச்சு ஏமாற்றும் வேலை நீங்கள் பெறாத உங்கள் பிள்ளை என்றுமே செய்ய மாட்டான். நீங்கள் பெற்ற பிள்ளைதான் செய்வான். கடைசி வரியை கூறிய போது அவன் முகத்தில் சொல்லொணா வேதனை தோன்றி மறைந்தது. முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், அண்ணாக்கு வேற ஏதோ பிரச்சனமா? இன்று காலை வரை கூட அவன் திருமணத்திற்கு சம்மதம் என்றுதானே சொல்லி கொண்டிருந்தான். அதற்கு பின்தான் ஏதோ நடந்திருக்கிறது. நிச்சயம் பெரிதாக ஏதோ இருக்குமா? நமக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். தேவைப்பட்டால் அவனே சொல்லுவான். மற்றபடி அவனுக்கு நம் மக்கள் மனநிலை முழுதாக தெரியாததால் பட்டென்று உடைத்து விட்டான். வேறு ஒன்றும் இல்லைமா. மேலும் எனக்கு சந்திரிகாவை பிடித்துத்தான் இருக்கிறது. அதனால கவலைப்படாதீங்க. அண்ணனின் செயலை சரியாக யூகித்தவனாக பரத் பேசி முடிக்க, அவனுக்கு சந்திரிகாவை பிடித்திருக்கிறது என்பதிலேயே நிம்மதி அடைந்துவிட்ட பூர்ணிமா குழப்பத்தில் தான் உளறியதற்கும் இப்போது வருந்தினார். நீ சொல்வதெல்லாம் சரிதான்டா. நான் ஏதோ குழப்பத்தில் உளறிவிட்டேன். அவன் பிரச்சனையை பிறகு பார்ப்போம். இப்போது நீ தயாராகு என்ற பிள்ளையை அனுப்பி வைத்தார். இத்தனையும் பார்த்து கொண்டிருந்த அகானாவிற்கும் யார் பக்கம் பேசுவது என்றே தெரியவில்லை. அவளுக்கு 2 அண்ணனுமே ஒன்றுதான். இருவர் மீதும் ஒரே அளவு பாசம்தான் வைத்திருந்தாள். இதில் யார் பக்கம் நிற்பது என்று தெரியாமல் அவள் அமைதியாகவே இருக்க, அவள் மனதின் அலைப்புறுதலை புரிந்தவனாக பரத் அவளிடம் வந்தான். இந்த குட்டி மண்டைக்குள் ஒன்றும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே ஆகா குட்டி. உனக்கு சந்திரிகா தான் அண்ணி என்ற தலையில் எழுதியிருக்கு. அதை யாராலும் மாற்ற முடியாது என்று விளையாட்டாக கூற, அண்ணனின் இலகு பேச்சில் தானும் எளிதாக சிரித்தவள், உனக்கொன்றும் வருத்தம் இல்லையே அண்ணா? நீ யாரையாவது காதலித்து என்று தயங்கி நிறுத்தினாள் தங்கை. தங்கை கேட்க வருவது புரிந்து மெலிதாக புன்னகைத்தவன், அப்படி எதுவுமே இல்லைடா. நான் காதல் திருமணம் என்றெல்லாம் யோசிக்கவில்லை. இப்போது என்ன, திருமணத்திற்கு பின் காதலித்தால் போயிற்று. மேலும் இந்த திருமணம் நின்றால் சந்திரிகாவின் குடும்பத்தின் மொத்த சாபமும் பாவம் அண்ணன் மீதுதான் விடியும். அவனுக்கு நான் செய்த தவறுக்கு ஏதோ இது என்னால் முடிந்த சிறு பரிகாரமாக இருந்துவிட்டு போகட்டும்டா என்று கூறி மென்மையாக தங்கையின் தலையை கோதிவிட்டு சென்று விட்டான் பரத். அடுத்த சில மணி நேரத்தில் பரத்தும் சந்திரிகாவும் பக்கத்து பக்கத்தில் மணமேடையில் அமர்ந்திருந்தனர். ஐயர் தாலி எடுத்து பரத் கைகளில் கொடுக்க, அதை வாங்கியவன் கைகள் ஒரு நொடி சந்திரிகா கழுத்தின் அருகில் தயங்கி நின்றது. இந்த பந்தம் என்றும் நிலைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ரிஷா. நீயும் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் என்ற மென் குரலில் பரத் கூற, அவனை நிமிர்ந்து பார்த்த அவளது லேசாக கலங்கிய கண்களில் இருந்தது என்ன? அவனால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. அதற்கு மேல் அதை ஆராய நேரமும் இல்லாமல் ஐயர் அவசரப்படுத்த, அனைவர் ஆசிர்வாதத்துடனும் அவள் கழுத்தில் மங்கள நாணை பூட்டினான் பரத். திருமணம் முடிந்து அடுத்தடுத்த சடங்குகள் அது பாட்டுக்கு நடக்க, பரத் கலவையான உணர்வுடனும் சந்திரிகா எந்த உணர்வும் வெளிப்படுத்தாமலும் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தனர். திருமணம் முடிந்தவரை மட்டும் ஒரு பக்கம் நின்று திருமணத்தை பார்த்து கொண்டிருந்த மிதுன் அதற்கு பின் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அதற்கு பின் அனைவரும் பெண் வீட்டுக்கு செல்ல, மிதுன் தான் வரவில்லை என்று கூறிவிட்டு கடற்கரை சாலையில் இருந்த தங்கள் வீட்டுக்கே வந்து விட்டான். கிளம்பும் போது அங்கிருந்து தனியாக கிளம்பியது போல் வரும்போதும் தனியாகவே வந்தான் மிதுன். அவன் மனம் முழுவதும் நிறைமதியை பற்றிய எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தது.
மறுநாளே அவர்கள் வீட்டுக்கு சென்று பேசி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடனே உறங்கினான் மிதுன். இங்கு சந்திரிகாவின் வீட்டில் முதல் இரவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அவளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்று நினைத்து அந்த அறையில் காத்திருந்தான் பரத். முதலிரவு அறைக்குள் வரமாட்டேன் என்று அடம் பிடித்த காலை மிகவும் கடினப்பட்டு உள்ளே அழைத்து கொண்டு வந்தாள் சந்திரிகா. அவளை பார்த்ததும் எழுந்து வந்த பரத், உட்காரு ரிகா என்றான் மெதுவாக. அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவள் பேசாமல் அமர்ந்து விட்டாள். தாலி கட்டும் போதும் அவள் இதே போல் பார்த்தது ஞாபகம் வர, ஏன் அடிக்கடி இப்படி பார்க்கிறாய் ரிகா, எனக்கு புரியவில்லை என்றான் பரத் குழப்பத்துடன். அவளோ பதில் கூறாமல் தலை குனிந்து அமர்ந்திருக்க, ரிகா ப்ளீஸ் ஏதாவது சொல்லு, நீ பேசினால் தான் நம்மால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியும் என்று தன்மையாகவே பேசினான் பரத். அவளிடம் இருந்தோ மீண்டும் அதே பார்வை. சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்களே என்று சந்திரிகா மெதுவாக கேட்க, இல்லைம்மா சொல் என்றான் பரத். நான் உங்கள் அண்ணனுக்கு பார்த்திருந்த பெண். அண்ணன் மனைவி என்றால் அன்னை போல் என்று கூறுவார்கள். நீங்கள் என்னடாவென்றால் என்னை திருமணம் செய்து கொண்டதும் இல்லாமல் உடனேயே செல்ல பெயரெல்லாம் வைத்து கூப்பிடுகிறீர்கள். உங்கள் பார்வையில் அண்ணா மனைவியை உங்களுக்கும் என்றதோடு அவள் நிறுத்த, ஏய் என்ற வேகமாக அவளை அடிக்க கை ஓங்கிவிட்டான் பரத். அவன் ஓங்கிய வேகத்திற்கு அடித்திருந்தால் நிச்சயம் அவளது 2 பல்லாவது விழுந்திருக்கும். ஆனால் அவள் முகத்தில் தோன்றிய பயத்தை பார்த்து சட்டென்று கைகளை கீழே இறக்கிவிட்டு வேகமாக எழுந்து விட்டான் பரத். அவளுக்கு முதுகு காண்பித்து திரும்பி நின்று கொண்டவனுக்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்த சில நொடிகள் தேவைப்பட்டது. என்ன மாதிரி வார்த்தைகள், எத்தனை சுலபமாக கூறிவிட்டாள். அதிலும் கோபப்படவில்லை, அழவில்லை, ஏன் குரல் உயரக்கூட இல்லை. ஆனால் அழுத்தமாக ஒலித்த அவள் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுக்குள் அத்தனை கோபத்தை கிளறிவிட்டது. ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பாள் பாவம், அவளிடம் நாமும் கோபத்தை காட்டக்கூடாது, மெதுவாக எல்லாம் பேசி சரி செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்திருக்க, இங்கோ ஆரம்பமே கோணலாக போனது. சந்திரிகாவுமே கோபத்தில்தான் வார்த்தையை விட்டிருந்தாள். அவள் தந்தையில் தொடங்கி மிதுன், பரத் என அனைவரும் அவள் விருப்பத்தை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவள் வாழ்க்கையில் விளையாட, அதனால் மனதிற்குள் இத்தனை நேரம் கனன்று கொண்டிருந்த கோபத்தை அவளிடம் ஆட்டிய பரத்திடம் வார்த்தைகளாக குட்டிவிட்டாள். தன் கோபத்தை ஒருவாறு குறைத்து கொண்டு சந்திரிகாபுரம் திரும்பிய பரத்தின் முகம் இப்போது உணர்வுகளை தொலைத்து இறுகியிருந்தது. நான் உன்னை முதல் முறையாக பார்த்ததே நீ திருமணம் நின்றுவிட்ட குழப்பத்தில் நெஞ்சிருந்த போதுதான். என் அண்ணன் அவன் திருமணத்தை நிறுத்திய பின்தான் நான் உன்னை பார்த்ததால் எனக்கு நீ சொன்னது போல் தோன்றவில்லை. மேலும் உணர்ச்சிகளற்ற குரலில் கூறிக்கொண்டே வந்தவன் கடைசியில் கூற வந்ததை கூறாமல் நிறுத்திவிட்டான். சந்திரிகா தொடர்ந்து அவன் முகத்தை கேள்வியாக பார்க்க, இப்போது அதை உன்னிடம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. இப்போதைக்கு நீ எனக்கு கொடுத்த பட்டமே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு. முதலில் இந்த எண்ணம் மாறட்டும், பிறகு மீதி பேசிக் கொள்வோம். ஏதோ ஒரு வகையில் உனக்கு நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடு என்று வெறுமையாகவே கூறி முடித்தவன் பேசாமல் படுத்து விட்டான். சந்திரிகாவுக்கோ இப்போதுதான் தான் பேசியது கொஞ்சம் அதிகப்படியோ என்றே தோன்றியது. அவளுக்கும் மிதுனுக்கும் திருமணம் பேசி முடித்ததில் இருந்து அவள் மிதுனையே ஒரு முறைதான் பார்த்தாள். இதில் பரத்தை எங்கு பார்க்க? அவனும் அவளை அப்போதுதான் பார்த்தான் என்றால் அவள் பேசிய வார்த்தைகள் மிகவும் தவறல்லவா? தன் தவறு புரிய அடுத்த நொடியே சாரி என்றாள் அவன் புறம் திரும்பி. அவளது மன்னிப்பில் அவன் கோபமும் லேசாக மட்டுப்பட, கோபத்தை அழுத்தமாக காண்பிப்பதும் தவறென்று தெரிந்ததுமே மன்னிப்பு கேட்பதுமான அவள் குணம் அவனுக்குள் ஏதோ பாதிப்பை ஏற்படுத்தியது. மெதுவாக அவள் புறம் திரும்பி பார்த்தவன், எதுவானாலும் பொறுமையாக பேசிக்கொள்ளலாம் சந்திரிகா, இப்போது தூங்கு என்று மெதுவாகவே கூறிவிட்டு திரும்பி படுத்து கொண்டான் பரத். அவள் உள்ளே வரும்போது அவனிடமிருந்து வந்த மென்மையான ரிஹா என்னும் அழைப்பிற்காக அவள் மனம் ஏங்க, அதற்கு இப்போது ஒன்றும் செய்ய முடியாது என்று புரிந்து பேசாமல் தானும் படுத்து விட்டாள் சந்திரிகா. மறுநாள் காலை அனைவரும் மிதுனின் வீட்டுக்கு வந்து விட்டனர். புதுமண தம்பதிகளுக்கான சில சடங்குகள் அனைவரும் செய்து கொண்டிருக்க மிதுன் கீழே வருவான் என்று பூர்ணிமா கொஞ்சம் பொறுத்து பார்த்தார். அவனாக வரும் வழி தெரியாததால் அகானாவை தனியாக அழைத்தவர் அவள் கைகளில் காஃபி கப்பை கொடுத்து,
இதை அண்ணாக்கு கொடுத்துட்டு அவனை ஒரு முறையாவது கீழே வந்து தலை காட்ட சொல்லுமா. ஒரே அடியாக ஒதுங்கி இருந்தாலும் நன்றாக இருக்காது என்று கூறி அனுப்பி வைத்தார். மிதுன் அறைக்கு அஹானா வந்தபோது அவன் குளித்து தயாராகி பால்கனியில் நின்று வானை விரித்து கொண்டிருந்தான். நெறித்திருந்த அவன் புருவங்கள் அவன் ஏதோ யோசனையில் இருக்கிறான் என்பதை உணர்த்த, அண்ணா என்று மெதுவாக அழைத்தாள் அஹானா. அவள் குரலில் தன் யோசனை கலைந்து திரும்பியவன் மென் சிரிப்புடன் அவள் கைகளில் இருந்த காஃபியை வாங்கி கொண்டான். அண்ணா, கீழே எல்லாரும் வந்திருக்காங்க, ஒரு முறை நீயும் வந்துவிட்டாவது போயேன் என்று அஹானா மெதுவாக கூற, நான் எப்படியும் வெளியே தான் கிளம்புறேன்டா, அங்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டுத்தான் போவேன் என்றான் மிதுன். அதற்கு மேல் ஏதோ கேட்க நினைப்பதும் தயங்குவதுமாக அஹானா நிற்க, அவளை பார்த்து கொண்டே காஃபி குடித்து கொண்டிருந்தவன், கேட்டுவிடு அஹா குட்டி, அப்படி என்ன குடைகிறது உன் தலைக்குள்? சிறு சிரிப்புடன் மிதுன் கேட்க, அதில் தைரியம் வரப்பெற்றவளாக, நீ நேற்று சொன்னது உண்மையா அண்ணா? உனக்கு குழந்தை இருக்கா என்று மெதுவாக தயக்கத்துடன் கேட்டாள் அஹானா. எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அகா என்று இறுகிய குரலில் கூற ஆரம்பித்தவன் தங்கை முகத்தில் பயம் தோன்றுவதைக் கண்டு தன் குரலை தாழ்த்தி கொண்டான். உங்கள் குழப்பம் எனக்கு புரிகிறதடா. ஆனால் எனக்கே நேற்று காலைதான் எனக்கு குழந்தை இருப்பது தெரியும். பிறகு நான் எப்படி முன்பே சொல்வது? ஆனால் அது தெரிந்த பின் நான் எப்படிடா என் குழந்தையை விடுவது? அதான் அவர்கள் வீட்டில் இன்று பேசப் போகிறேன் என்று மிதுன் முடிக்க, தனியாகவா அண்ணா போகிறாய்? நாங்கள் எல்லோருமே வருகிறோமே அண்ணா என்று அஹானா யோசனையுடன் கூறினாள். அவன் கூறிய விதத்தில் இருந்து குழந்தை இருந்ததே தெரியாமல் இருந்திருக்கிறான் என்று அஹானாவிற்கு புரிய, அவன் தனியாக போனால் அந்த குடும்பம் அவனை எப்படி எதிர்கொள்ளுமோ என்ற எண்ணத்தில் தான் அஹானா அனைவரும் சேர்ந்து போகலாம் என்று கூறியது. ஆனால் மிதுனோ, என் பிரச்சனையை நானே பார்த்து கொள்கிறேன், எனக்கு சொந்தம் என்று யாரும் இல்லை என்று இறுகிய குரலில் சட்டென்று கூறிவிட்டான். அதை கேட்டதும் அஹானாவின் கண்கள் கலங்கிவிட்டது. நான் என்னண்ணா செய்தேன் என்று கலங்கிவிட்ட குரலில் அஹானா கேட்க, அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தான் மிதுன். தம்பி மீதும் சித்தி மீதும் இருந்த கோபத்தை சிறு பிள்ளையான தங்கையிடம் தேவையில்லாமல் காண்பித்து விட்டோம் என்பது புரிய, சாரிடா, நீ என்றுமே என் குட்டி தங்கைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறிக்கொண்டே அவள் கண்களை துடைத்து விட்டான் மிதுன். அந்த அளவில் அஹானாவும் திருப்தி பட்டு கொள்ள வேண்டியிருந்தது. அவனது இந்த அளவிலான இலகுத்தன்மையே தங்கையிடம் மட்டும்தான், மற்றவர்களிடம் என்றுமே கடுமையும் வெறுமையும் தான். அதற்கு மேல் அவனிடம் எதுவும் பேசி பதில் வாங்கிவிட முடியாது என்று தெரியும் என்பதால் அஹானா அதற்கு மேல் அவனை தூண்டி துருவவில்லை. அண்ணி வீட்டில் பேசிவிட்டு சொல்லுண்ணா, அண்ணியையும் உன் குழந்தையையும் பார்க்க ஆசையாக இருக்கு என்றதோடு அந்த பேச்சை அஹானா முடிக்க, கண்டிப்பா குட்டி என்று அவனும் முடித்து விட்டான். அவனது இந்த குணத்திற்கு அவனை சொல்லியும் குற்றம் இல்லை. அவன் வளர்ந்த விதமும் அவனுக்கு நடந்த நிகழ்வுகளும் அப்படிப்பட்டது. மிதுன் பிறந்த சில மாதங்களிலேயே அவன் அன்னை உடல் நலம் சரியில்லாமல் இறந்துவிட, அதே நேரத்தில் அவன் தந்தை சந்திரனுக்கு தொழில் மும்பையில் அமைந்தது. தொழிலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் குழந்தையை தன் அன்னையிடம் விட்டுவிட்டு அவர் மும்பை சென்று விட்டார். முதலில் மனைவி நினைவில் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் இருந்தவரை மெதுவாக கவர்ந்தது பூர்ணிமாவின் அடக்கமான அழகு. அவரது அலுவலகத்திலேயே வேலை பார்த்த பூர்ணிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பிடிக்க ஆரம்பிக்க, பூர்ணிமா வீடும் அப்போது கொஞ்சம் ஏழ்மையில் இருந்ததால் யார் எதிர்ப்பும் இல்லாமல் அவர்கள் திருமணம் இனிதே நடந்தது. திருமணம் முடிந்தவுடன் மிதுனையும் தங்களுடன் அழைத்து வந்துவிட்டார் சந்திரன். பூர்ணிமாவும் குழந்தையிடம் வேற்றுமை காட்டாமல் அவனை ஆசையாக பார்த்து கொள்ள, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது அவர்கள் வாழ்க்கை. மிதுனுக்கு 4 வயது ஆன போதுதான் பரத் பிறந்தான். அப்போதுதான் மிதுன் கொஞ்சம் பூர்ணிமாவுடன் ஒட்ட ஆரம்பித்திருந்தான். அந்த நேரத்தில் பரத் பிறந்ததால் அவர் சிறுவனை அதிகம் கவனிக்க வேண்டியிருந்தது. அதனால் முன்பு போல் மிதுனிடம் ஒரே அடியாக தன் கவனத்தை அவரால் செலுத்த முடியாமல் போக, யாரும் அறியாமல் மனதளவில் அடி வாங்கியது அந்த சின்ன சிட்டு. அடுத்து தொடர்ந்து அஹானாவும் பிறந்துவிட, பூர்ணிமாவின் நேரத்தை பரத்தும் அஹானாவும் விழுங்கிக் கொண்டனர். தன்னை பெற்ற அன்னைக்கு 2ஆம் குழந்தை பிறந்தாலே முதல் குழந்தை வருந்தி சண்டையிடத்தான் செய்யும். இதில் சொந்த அன்னை இல்லாமல் சித்தி அதை செய்த போது சிறு பிள்ளையான மிதுனின் மனதை அது மிகவும் பாதித்தது. இதில் அவர்கள் வீட்டு விழாவுக்கு வந்த ஒரு உறவுக்கார பெண்மணி வேறு,
விவரம் தெரிய தொடங்கிய வயதில் இருந்த மிதுனின் மனதில் பூர்ணிமா அவன் அன்னை இல்லை என்று ஏற்றி வைக்க அதுவும் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அனைவரை விட்டு மனதளவில் ஒதுங்க ஆரம்பித்து விட்டான் மிதுன். தொழில் தொழில் என்று சுற்றி கொண்டிருந்த சந்திரனும் இதை கவனிக்காமல் விட்டுவிட ஒரு வழியாக பரத்தும் அகானாவும் கொஞ்சம் வளர்ந்து மிதுனிடமிருந்த ஒதுக்கத்தை பூர்ணிமா கண்டு கொள்ளும் போது அனைத்துமே கைமீறி சென்றிருந்தது. அதற்கு பின் அவர் மூவருக்கும் என்னதான் ஒரே போல் அன்பு காட்டினாலும் மிதுன் அவரிடம் அதிகம் ஒட்டுதல் இல்லாமலேயேதான் இருந்தான். அவன் அந்த வீட்டில் ஆசையாக பேசும் ஒரே ஆள் அகானா மட்டும்தான். எப்போதும் அண்ணா அண்ணா என்று ஏனோ அவன் பின்னாலே சுற்றும் அகானா மீது அவனுக்கும் கொள்ளை பிரியம் உண்டு. இந்த நிலையில் அவனது 15வது வயதில் அவனுக்கு வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்க அதை கெட்டியாக பிடித்து கொண்டான் மிதுன். பூர்ணிமா தடுத்து பார்த்தும் அவன் கேட்கவில்லை. தன் முடிவிலேயே ஒரே நிலையாய் நின்று கிளம்பி சென்று விட்டான். அவ்வளவுதான். அதற்கு பின் அவனுக்கு வெளிநாட்டு வாசம் பொருந்திவிட அங்கேயே இருந்து விட்டான். திரும்பி அவன் மும்பை வந்ததே 10 வருடங்கள் கழித்து அவன் தந்தை இறந்த செய்தி கேட்டுத்தான். அவன் வந்த சில மாதங்களில் நடந்த குழப்பங்கள் ஏற்கனவே இறுகி போயிருந்தவனை ஒரே அடியாக இறுக வைத்து விட்டது. விவரம் தெரிந்த வயதில் வெளிநாடு சென்று விட்டவனுக்கு நம் மண்ணின் சில கலாச்சாரங்கள் தெரியாமலே போக அவன் வந்த பின்னும் குடும்பத்துடன் சேர்ந்திருக்க முடியாத சூழல் ஏற்பட்டதில் ஒரே அடியாக காதல், அன்பு, கலாச்சாரம், திருமணம் என்னும் வார்த்தைக்கெல்லாம் அவனுக்கு அர்த்தம் தெரியாமலே போயிற்று. தம்பி செய்த தவறில் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தவன் கடந்த 1 வருடமாகத்தான் சித்தியிடம் மட்டுமாவது கொஞ்சம் பேச ஆரம்பித்திருந்தான். அவர் திருமணத்திற்கு வற்புறுத்துவதில் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் சம்மதித்திருந்தவன் நிச்சயம் மதியை தன் குழந்தையுடன் எதிர்பார்க்கவில்லை. இப்போதும் அவனுக்கு காதல் கல்யாணம் பற்றி பெரிய அபிப்பிராயம் இல்லாவிட்டாலும் சரியாக அன்னை தந்தை வளர்ப்பு இல்லாமல் தான் வளர்ந்தது போல் தன் குழந்தை வளரக்கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தான். அதனால் தான் மதியை தன் வாரிசுடன் பார்த்ததும் எதுவும் யோசிக்காமல் அவளை கைப்பிடிக்கும் முடிவை எடுத்துவிட்டான். இப்போதும் தன் குழந்தை நன்றாக வளர வேண்டும் என்றுதான் யோசித்தானே தவிர அவன் தாய்க்கும் ஒரு மனதிருக்கும் என்பதை அந்த முரடன் உணரவில்லை. கொஞ்சம் சிந்தித்திருந்தால் அவன் மனம் பல கேள்விகளுக்கு விடை அளித்திருக்கும். எங்கே சிந்தித்தால் அல்லவா? அன்று மதியின் பெற்றோரிடம் பேசிவிட வேண்டும் என்ற முடிவில் இருந்தவன் அகானா கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு சிறிது நேரத்தில் கீழே இறங்கி வந்தான். கீழே சந்திரிகாவின் உறவினர் அனைவரும் அவனை வெறுப்புடன் பார்க்க அவனோ யார் பார்வையையும் கண்டு கொள்ளவில்லை. நேராக பூர்ணிமாவை தேடித்தான் சென்றான். அவர் சமையல் அறையில் இருக்க அவருடன் சந்திரிகா, அவள் அன்னை இருவரும் இருந்தனர். மிதுனோ யாரையும் கவனிக்காமல் நேராக பூர்ணிமாவிடம் சென்றவன், சித்தி, நான் இன்று நிறைமதி வீட்டில் பேசப் போகிறேன் என்று தொடங்க அவர் புரியாமல் விழிப்பதை பார்த்தவன், வெல், அவள்தான் என் குழந்தையின் தாய் என்று அவர் சந்தேகத்தை தெளிய வைத்துவிட்டு தொடர்ந்து பேசினான். அவர்கள் வீட்டில் பேசி எங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய போகிறேன். அதையும் முடித்துவிட்டு நாம் மும்பை கிளம்பிக் கொள்ளலாம். அதுவரை இங்கு சமாளிக்க முடியும் தானே என்று மிதுன் கேட்க அவரோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தார். திருமணம் பேசுவதற்கு கூட தன்னை அழைக்க வேண்டும் என்று பிள்ளைக்கு தோன்றவில்லையே என்ற ஆற்றாமையில் அவர் விழிக்க, என்ன சித்தி, சமாளித்து கொள்ளலாம் இல்லையா? என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்றான் மிதுன். அவன் தொடர்ந்து பேசியதில் தன் யோசனையில் இருந்து கலைந்தவர், சமாளித்து கொள்ளலாம்ப்பா, நான் வர வேண்டாமா என்று தயங்கிக் கொண்டே கேட்க அதில் தன் தலை கோதிக்கொண்டு சிறிது யோசித்தவன், இல்லை வேண்டாம், அங்கு சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியலை. முதலில் நான் பேசிவிட்டு வருகிறேன். எல்லாம் சுமூகமாக போனால் பார்த்து கொள்ளலாம். வரேன் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நகர்ந்து விட்டான் மிதுன். ஏதோ அவன் தங்கள் நல்லதுக்காகவும் தான் யோசித்திருக்கிறான் என்றதோடு பூர்ணிமா திருப்திப்பட்டு கொண்டார். இவர்கள் மும்பையில் இருந்து இந்த திருமணத்திற்காகத்தான் சென்னை வந்திருந்தனர். திருமணம் முடிந்த உடனே மும்பை செல்வதாகத்தான் திட்டம். இப்போது அது நீளும் போல் இருந்ததால் தான் மிதுன் அவன் சித்தியிடம் கேட்டது. அந்த கடற்கரை சாலை வீடு மிதுனோ பரத்தோ தொழில் விஷயமாக இங்கு வரும்போது தங்கிக் கொள்வதற்காக வாங்கியது. அதை பார்த்து கொள்ள வேலையாட்களும் எப்போதும் உண்டு என்பதால் அதிக நாட்கள் இருப்பது ஒன்றும் சிரமமாக இருக்காது. அங்கு நடந்த அனைத்தையும் பார்த்த சந்திரிகாவின் அன்னைக்கு தன் மகள் இவனை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்ததே நல்லது என்று தோன்றியது.
ஏனோ பரத்திடம் இருந்த சிறு மென்மை கூட இவனிடம் காணாமல் இருந்தது. அவருக்கு இப்போது தெளிவாகவே தெரிந்தது. சந்திரிகாவுக்கும் அதே போல் தோன்றியதுதான் ஆச்சரியம். தன் முன் அமர்ந்திருந்த மிதுனை யோசனையாக பார்த்தார் ராஜசேகர். சொல்லுங்க தம்பி, யார் நீங்க? பிசினஸ் விஷயம் பேசவா வந்திருக்கீங்க? வருடக்கணக்கில் தொழில் செய்து வரும் ராஜசேகருக்கு மிதுன் ஒரு தொழில் அதிபன் என்று பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. அவனோ, இல்லை அங்கிள், கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டும். அதற்கு முன் என் பெயர் மிதுன் சந்திரா, மிதுன் சாஃப்ட்வேர்ஸ் எம்டி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள அவன் கூறிய பெயர் உணர்த்திய செய்தியில் அவனுக்கு பதில் சொல்லக்கூட தோன்றாது அதிர்ந்து விழித்தார் ராஜசேகர். சரியாக அதே நேரம் அலுவலகம் செல்ல தயாராகி கீழே இறங்கி வந்த இளமாறன் மிதுனை பார்த்துவிட அவனை பார்த்ததுமே இளமாறனுக்கு அடையாளம் தெரிந்துவிட்டது. அவனை பார்த்ததும் கோபம் தலைக்கேற, நீ இங்க என்னடா பண்ற என்று கத்திக்கொண்டே அவனிடம் வந்தான் இளமாறன். இப்போது ராஜசேகர் முகமும் குழப்பத்தில் இருந்து கோபத்தை தத்தெடுத்திருப்பதை உணர்ந்த மிதுன், கூல் கூல், ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னால் பேச முடியும் என்று அனைவரையும் பார்த்து சாதாரணமாக கூற, நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம், முதல்ல வெளியே போ என்று மாறன் கத்திவிட்டான். அதில் ஏய் என்ற மிதுனின் குரலுடன் இளா என்ற அபிராமியின் குரலும் சேர்ந்து ஒலித்தது. மிதுனை கண்டு கொள்ளாமல் மாறன் அவன் அன்னையை திரும்பி பார்க்க, கொஞ்சம் அமைதியா இருப்பா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் என்று கூறி தன் கணவரிடம் வந்தார் அபிராமி. அன்னை சொல்லுக்கு கட்டுப்பட்டு மிதுனை முறைத்து கொண்டு இளமாறன் நின்றுவிட ராஜசேகர் மனைவி சொல்லுக்கு மரியாதை கொடுத்து பேசாமல் அமர்ந்தார். இங்கு நடப்பது அனைத்தும் தன் அறைக்குள் இருக்கும் மதிக்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவள் வெளியே வரவில்லை. உறங்கிக் கொண்டிருந்த மகன் அருகிலேயே அமர்ந்து வெளியில் நடப்பதை ஒருவித படபடப்புடன் கவனித்துக் கொண்டிருந்தாள். அபிராமியின் செயலில் நன்றியுடன் அவரை பார்த்த மிதுன், தேங்க்ஸ் ஆண்டி என்று விட்டு பேச ஆரம்பித்தான். அங்கிள், அஜய் என் மகன். அப்படி ஒரு குழந்தை இருப்பதே எனக்கு இத்தனை நாட்கள் தெரியாது. தெரிந்த பின் அவன் அப்பா பேர் தெரியாமல் வளர்வதை நான் விரும்பவில்லை. அதனால் ரதியை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று கூறி மிதுன் பேச்சை நிறுத்திவிட்டு அவரை பார்க்க ராஜசேகருக்கு முன் இளமாறன் கோபத்தில் வாய் திறந்தான். ஏன் அப்பா தெரியாமல் போக வேண்டும்? என் தங்கையை ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என்று எரிச்சலுடன் மாறன் கூற அவனை நிதானமாக ஒரு பார்வை பார்த்த மிதுனோ, அதை ஏன் இத்தனை ஆண்டுகளில் செய்யவில்லை என்றான் மிடுக்காக. அதற்கு பதில் கூற முடியாமல் மாறன் எரிச்சலுடன் அமைதி காக்க, நான் சொல்லவா? ரதி என்னை விரும்புகிறாள். அவளை பொறுத்தவரை என்னை தவிர யாரையும் அவளால் மனதால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை கூறும்போது தன் குரலில் ஒரு திமிர் வந்து அமர்வதை என்ன முயன்ற மிதுனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த திமிர் ஏன் வந்ததென்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் மாறனுக்கு புரிந்தது. தன் தங்கை அவன் மீது வைத்திருக்கும் காதலால் வந்த கர்வம் அது. ஆனால் அதே காதலை மீண்டும் கொடுக்க தெரியாத முட்டாளாக இருக்கிறானே என்றுதான் அவனுக்கு ஆதங்கமாக இருந்தது. இளமாறன் அவன் வயதிற்கு ஏற்ப யோசித்து கொண்டிருக்க ராஜசேகருக்கும் அபிராமிக்கும் ஏனோ மிதன் சொல்வதுதான் சரி என்று பட்டது. இத்தனை நாட்களாக பெண்ணை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அல்லவா அவள் அஜய் மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்ந்து முடித்து விடுவாள் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவளுக்கென்று ஒரு வாழ்க்கை ஏற்படுமானால் அது மிதுனுடன் மட்டும்தான். அவனும் குழந்தை விஷயத்தில் இத்தனை உறுதியாக இருக்கும்போது இதை ஏன் விட வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் இருவருக்குமே தோன்றியது. அபிராமி ராஜசேகரை திரும்பி பார்க்க மனைவியின் பார்வையை புரிந்து கொண்டவர் மிதுனுடன் திரும்பினார். இங்க பாருங்க தம்பி, என் பெண்ணிற்கு இங்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் திருமணம் என்று வரும்போது அவள் உங்களை தவிர வேறு யாரையும் செய்து கொள்ள மாட்டாள் என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மதிக்கு சம்மதம் என்றால் மட்டும் எங்களுக்கும் சம்மதம் என்ற மகளையும் விட்டு கொடுக்காமல் பேசினார் ராஜசேகர். எங்கே தான் வெறும் சம்மதம் என்று மட்டும் கூறினால் தன் பெண்ணை இளக்காரமாக நினைத்து விடுவார்களோ என்ற எண்ணம் அவருக்கு. ராஜசேகர் பதிலில் இளமாறன் தான் ஏகத்துக்கும் அதிர்ந்து விட்டான். அப்பா, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு மதி பாரமா போயிட்டாளா? அவளை நான் பாத்துக்கிறேன். அதுக்காக இந்த பொறுக்கிக்கு போய் திருமணம் செய்து தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்று அவன் கத்த, இலா கொஞ்சம் அமைதியா இரு, சில விஷயங்கள் உனக்கு புரியாது, நான் அப்புறம் சொல்றேன் என்று அவனை பார்த்து அழுத்தமாக கூறினார் அபிராமி.
மிதுனோ வந்ததில் இருந்து தன்னை தரக்குறைவாக பேசும் இளமாறன் மீது உச்சக்கட்ட கடுப்பில் அமர்ந்திருந்தான். மகனிடம் பேசிவிட்டு திரும்பிய அபிராமி, மதி மதி என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தார். இதுவரை அங்கு நடந்ததை கேட்டு ஏற்கனவே அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தவளுக்கு அன்னை குரல் கேட்பதற்கே சில நொடிகள் பிடித்தது. தன் தந்தை இப்படி பேசுவார் என்று அவள் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் மீண்டும் அபிராமி அழைக்க ஒருவாறு அது மதியின் காதுகளை சென்றடைந்தது. ஒரு பெருமூச்சுடன் மெதுவாக எழுந்து வந்தாள் மதி. இருந்த இடத்தில் இருந்து அசையாமல் அமர்ந்திருந்தாலும் மிதுனின் கண்கள் தன் அவளை தேடி அந்த வீட்டை வட்டமடித்து கொண்டுதான் இருந்தது. மதி ஒரு அறையில் இருந்து வெளியே வருவதை பார்த்தவன் அவளையே கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்க அவளோ அவனை நிமிர்ந்தும் பார்க்காமல் வந்து நின்றாள். மதி, உனக்கும் எல்லாம் கேட்டிருக்கும். நீ தம்பியை திருமணம் செய்து கொள்வதை பற்றி என்னமா சொல்கிறாய் என்று அபிராமி கேட்க அவரை நிமிர்ந்து உறுதியாக பார்த்தவள், எனக்கு விருப்பம் இல்லைமா. நானும் அஜயும் இங்கு இருப்பது பிடிக்கவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள். நாங்கள் வேறு எங்காவது போய்விடுகிறோம். அதற்காக இவரை திருமணம் எல்லாம் செய்ய முடியாது. இதனை பார்க்காமல் தன் அன்னையை மட்டும் பார்த்து அவள் உறுதியாக கூற அதில் மிதுன் கோபத்துடன் எழுந்திருந்தான் என்றால் ராஜசேகரம், என்னம்மா பேசுகிறாய் என்று எழுந்திருந்தார். மதியை கோபத்துடன் பார்த்த மிதுன் ராஜசேகரிடம் திரும்பி, அங்கிள், நான் ஒரு 10 நிமிடம் மதியுடன் பேச வேண்டும் என்றான் அழுத்தமாக. ஒன்றும் தேவையில்லை, அவனை பார்க்காமலே மதி கூற, ஏன் தனியாக என்னுடன் பேசினால் என்னிடம் மயங்கி விடுவாய் என்ற பயமா பேபி? கோபம் மறந்து சிறு உல்லாசத்துடன் அவன் கேட்க எல்லாரையும் வைத்து கொண்டு அவன் பேசும் லட்சணத்தில் அவளுக்குத்தான் சங்கடமாக போயிற்று. இதற்கு மேல் நின்றால் இவன் என்ன வேண்டுமானாலும் பேசுவான் என்று நினைத்தவள் வாங்க என்று விட்டு முன்னால் நடந்தாள். குழந்தை தன் அறையில் உறங்குவதால் அவள் பக்கத்து அறைக்கு செல்ல மிதுனோ அவளது அறைக்குள் தான் முதலில் சென்றான். அவன் தன் அறைக்குள் செல்வதை பார்த்து மதி அவனிடம் பேசப்போக, ஒரு நிமிடம் வருகிறேன் என்று விட்டு உள்ளே சென்றான் மிதுன். கட்டிலின் நடுவில் அஜய் படுத்திருக்க அவனுக்கு இரு பக்கமும் அரணாக தலையணை வைத்து விட்டிருந்தாள் மதி. அதில் இரு தலையணையை எடுத்துவிட்டு அங்கு அமர்ந்தவன் மகனின் தலையை மெதுவாக கோதி கொடுத்தான். தன்னை அப்படியே உரித்து வைத்திருக்கும் மகனை பார்த்து அவன் எப்படி உணர்ந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அஜயை பார்க்கும்போது தன்னையே அறியாமல் உள்ளுக்குள் பரவச உணர்வு எழுவதை அவனால் தடுக்க முடியவில்லை. காதல், கல்யாணம் என்னும் சொற்களின் அர்த்தம் உணராதவன் தந்தை பாசத்தை முதலில் உணர்ந்தது விந்தையே. மெதுவாக மகன் புறம் குனிந்தவன் அவன் தூக்கம் கலையாதவாறு அவன் நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்து விலகினான். சீக்கிரம் அப்பா கிட்ட வர தயாராக இருடா என்று மிதுன் மெதுவாக கூற குழந்தையின் முகத்தில் சிறு சிரிப்பு தோன்றியது. அதில் மனமெல்லாம் பூரித்துவிட மகிழ்ச்சியுடன் எழுந்தான் மிதுன். மதியுடன் இப்போது பக்கத்து அறைக்கு வந்த மிதுனிடம் முதலில் இருந்த அழுத்தம் சற்றே குறைந்திருந்தது. எப்படியாவது மதியை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து அவளையும் குழந்தையையும் தன்னுடன் அழைத்து சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தவன் மென்மையாகவே அவளிடம் பேசத் தொடங்கினான். உன் பிரச்சனை தான் என்ன ரதி? இப்போது சொல்ல போகிறாயா இல்லையா என்று அவன் கேட்க அவன் கேள்வியில் அவளுக்கும் கோபம் வந்ததோ? அவனை பார்த்து உறுத்து விழித்தவள், நீங்கள் என்னுடன் இருந்தது போல் இன்னும் எத்தனை பேருடன் என்னென்ன காரணங்களுக்காக இருந்தீர்களோ அதில் யார் யாருக்கு குழந்தை இருக்கோ எல்லோரையும் திருமணம் செய்து கொள்வீர்களா? கோபத்துடன் பேச ஆரம்பித்தவளுக்கு கடைசி வார்த்தை கூறும்போது தன்னை அறியாமல் குரல் விம்மிவிட தன் பலவீனத்தை அவனிடம் காட்ட விரும்பாது திரும்பிக் கொண்டாள் மதி. ஆனால் அவள் பேசிய விதத்தில் உச்சக்கட்ட கோபத்தை அடைந்திருந்த மிதுனோ, ஏய் என்னடி சொன்ன என்று கத்திக்கொண்டே அவள் தோள்களை இறுக பற்றி அவளை தன்புறம் திருப்பினான். விட்டால் இருந்த கோபத்திற்கு அடித்திருப்பான். ஆனால் அழுகையை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு நின்ற அவள் முகத்தை பார்த்து என்ன நினைத்தானோ தன் கோபத்தை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டான். சை என்று அவள் தோள்களை உதறியவன் தலையை அழுந்த கோதி தன்னை நிலைப்படுத்தி கொண்டான். இதோ பார்ரதி, நீ நம்புகிறாயோ இல்லையோ, நான் தொட்ட ஒரே பெண் நீதான். நீ சொன்ன காதல் கத்திரிக்காயில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைதான். ஆனால் அதற்காக நான் பார்க்கும் பெண்கள் பின்னாடி எல்லாம் சுற்றுபவன் இல்லை என்று எரிச்சலுடன் கூறிவிட்டு தானும் சிறிது நேரம் எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டான் மிதுன். ஏனோ மதியை பார்த்த பிறகு இத்தனை வருடங்களில் அவளிடம் தோன்றிய சிறு ஈர்ப்பு கூட
வேறு யாரிடமும் அவனுக்கு தோன்றவில்லை என்பதை அவன் கூறவில்லை. அவன் கூறியதை கேட்ட மதிக்கோ நிஜமாகவே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. மிதுனை பொறுத்தவரை இதில் அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றே மதிக்கு தோன்றியது. தவறு செய்த போது கூட ஆமாம், வேண்டும் என்றுதான் செய்தேன், சாரி என்று திமிராகவே கூறி சென்றவன் மன்னிப்பை கூட திமிராக கேட்பவன் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? அவன் கூறிய செய்தி உண்மை என்று புரிய இத்தனை வருடங்களாக மனதிற்குள் இருந்த பெரும் பாரம் நீங்கியது போல் இருந்தது மதிக்கு. நேற்று வேறு ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்ய போனது கூட இதில் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆனாலும் அவனை திருமணம் செய்வதை பற்றி இன்னும் அவளால் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியவில்லை. என்ன, இப்போது சம்மதமா? அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்த மிதுன் கேட்க மதியோ மறுப்பாக தலை அசைத்து வைத்தாள். இன்னும் என்ன என்று புரியாமல் மிதுன் கேட்க, ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க மிதுன். நீங்க ஏற்கனவே என்னை காதலிக்கிறேன் என்று கூறி தொட்டுவிட்டு எனக்கு உன்மேல் எந்த அபிப்பிராயமும் இல்லை என்று என்னை விட்டுவிட்டு சென்றவர். அதே போல் என் குழந்தையும் ஒரு நாள் உங்களுக்கு சலித்து அவனையும் என்னையும் மீண்டும் தெருவில் விட மாட்டீர்கள் என்று என்ன நிச்சயம் என்று பெரிதாக கேள்வி கேட்க மூக்கின் நுனி சிவக்க அவள் கேள்வி கேட்ட அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவன், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னது பொய்தான் பேபி, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உன்னை ஏமாற்றி நான் ஏதோ கெடுத்து விட்டது போல் சொல்கிறாய். அன்று உன் ஒத்துழைப்பை நினைத்தால் அப்படி ஒன்றும் தோன்றவில்லையே என்று அவன் உல்லாசமாக யோசிப்பது போல் நடிக்க இப்போது மதிக்கு தன் மீதே கோபம் வந்தது. அன்று எனக்கு உங்கள் மீது காதல் இருந்தது, ஆனால் உங்களுக்கு இருந்ததன் பேர் என்ன என்று மதி எதிர்கேள்வி கேட்க இப்போது மிதுனால் பதில் கூற முடியவில்லை. எப்போதும் போல் புருவம் நெறிய அவன் யோசிக்க இப்போதாவது அவனுக்கு புரியுமா என்று சிறு எதிர்பார்ப்புடன் அவன் முகத்தை பார்த்தாள் மதி. சில நிமிட குழப்பத்திற்கு பின் வாட்டவர் என்ற தோள்களை குலுக்கியவன், பட் அப்போது உன் மீது இருந்த ஈர்ப்பு இப்போதும் எனக்கு உன் மீது இருக்கு பேபி. இதற்காக நீ சொன்னது போல் திருமணம் செய்து கொண்டு காலம் முழுக்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கொள்ள நான் அப்போது தயாராக இல்லை. ஆனால் நீ இப்படி குழந்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை. குழந்தை உருவானதும் அபார்ட் பண்ணாமல் விட்டது உன் தவறு. உன்னிடம் என் கட்டுப்பாடு மீறி நடந்தது என் தவறு. நம் தவறுக்காக குழந்தை என்றுமே பாதிக்கப்படக்கூடாது. அவனுக்கு அன்னை தந்தை இருவரும் தேவை. சாதாரணமாக பேச ஆரம்பித்தவன் அழுத்தம் திருத்தமாக முடிக்க மதிக்கோ நாய் வாலை என்றுமே நிமிர்த்த முடியாது என்றுதான் தோன்றியது. 5 வருடம் முன் இருந்த மனநிலைக்கு கொஞ்சமும் மாறாமல் வந்து நிற்பவனை பார்க்க மதிக்கு அத்தனை எரிச்சலாக இருந்தது. எனக்கு சம்மதம் இல்லை என்று அவள் கோபத்தில் இறுகிவிட்ட குரலில் கூற அவளை உறுத்து விழித்தவன், சம்மதித்துத்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் குழந்தையை கேட்டு கேஸ் போடுவேன். குழந்தைக்கு அம்மா வேண்டுமென்றால் வேறு திருமணம் கூட செய்து கொண்டு அவனை என்னிடம் பெற்றுக்கொள்வேன். எப்படி என்றாலும் என் குழந்தை நான் இல்லாமல் வளரக்கூடாது. இன்று மாலை வரை உனக்கு டைம். நல்லா யோசி, நான் ஈவினிங் கால் பண்ணுகிறேன் என்று அழுத்தமாக கூறிவிட்டு வெளியே வந்துவிட்டான் மிதுன். மிதுன் மதியிடம் பேச அறைக்குள் சென்ற உடனேயே மாறன் தன் அன்னையிடம் காயத் தொடங்கிவிட்டான். என்னம்மா பண்றீங்க 2 பேரும்? அவன் மதியை ஏமாற்றி விட்டு சென்றவன்மா. அவனுக்கு போய் மதியை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு மாறன் புலம்பிக் கொண்டே போக, இளா, மதி கடைசி வரை தனியாக இருக்க வேண்டுமா என்று அபிராமி அழுத்தத்துடன் கேட்டார். இத்தனை நேரம் கத்திக் கொண்டிருந்தவனுக்கு இப்போது அன்னையின் கேள்விக்கான பதிலை தெரியவில்லை. சொல்லு இளா, அவள் எதிர்காலம் என்ன? அவள் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டு வாழ்வாள் என்று நினைக்கிறாயா என்று அபிராமி மேலும் அழுத்தமாக கேட்க அதற்கு வாய்ப்பில்லை என்று இளமாறனுக்கும் புரிந்தது. அதற்காக என்று அவன் இழுக்க, வேறு வழி இல்லை இளா. மதிக்கு வாழ்க்கை என்று ஒன்று இருந்தால் அது மிதுனுடன் தான். அவர் குழந்தை விஷயத்தில் உறுதியாக இருப்பதை பார்த்தால் எனக்கு என்னவோ எல்லாம் சரியாகிவிடும் என்று தோன்றுகிறதுப்பா. நம் மதியின் அன்பும் அவரது குழந்தை மீதான அன்பும் நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையை நன்றாக வைத்திருக்கும் இளா. அபிராமி கூறுவது அனைத்தும் சரி என்றாலும் இளமாறனுக்கு உள்ளுக்குள் இருந்த உறுத்தல் குறையவே இல்லை. என்ன இருந்தாலும் மிதுனுக்கு தன் தங்கை மீது காதல் இல்லை எனும்போது அவர்கள் வாழ்க்கை எந்த அளவு சரியாகும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அன்னை கூறுவதில் இருந்த நியாயமும் புரிந்ததால் அமைதியாக நின்றுவிட்டான் இளமாறன்.
மதியிடம் பேசிவிட்டு வந்த மிதுன் அபிராமி ராஜசேகரிடம் சொல்லிக்கொண்டு இளமாறனிடம் ஒரு முறைப்புடன் கிளம்பிவிட்டான். அவன் சென்ற பின்னும் மதி பித்து பிடித்தது போல நின்றிருந்தாள். அவனை பற்றி நன்கு தெரிந்தவளுக்கு தான் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் குழந்தையை பிரித்து விடுவானோ என்ற பயம் வெகுவாக எழுந்தது. மகளை தேடி வந்த அபிராமியும், மதி, எனக்கென்னவோ நீ அவரை திருமணம் செய்து கொள்வதுதான் சரி என்று தோன்றுகிறதடா. உன் அன்பால் அவரை மாற்ற முயற்சி செய் மதிமா. அன்பால் முடியாதது எதுவும் இல்லைடா. அதற்காக தனியாக வாழ்க்கை முழுவதும் வாழ முடியாதுடா என்று மெதுவாக எடுத்து கூறினார். இளாவோ, நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் மதி. உன் விருப்பம்தான் முக்கியம் என்று தன் மனதை உரைத்துவிட்டு சென்றான். ராஜசேகரும் மகனைப் போலவேதான் கூறினார். பின் மதி யோசிக்கட்டும் என்று அவளுக்கு நேரம் கொடுத்துவிட்டு மூவரும் சென்றுவிட வெகு நேரம் யோசித்த மதிக்கு இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பதை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. என்னதான் அவள் மனம் முழுவதும் மிதுனின் மீது காதல் இருந்தாலும் தன் மீது எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பவனை திருமணம் செய்து கொள்ள அவள் தன்மானம் சுத்தமாக இடம் கொடுக்கவில்லை. அவன் மகனுக்காக என்றது போல் தானும் மகனுக்காக மட்டுமே வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். எதற்காகவும் அஜயை விட்டு கொடுக்க அவளும் தயாராக இல்லை. அன்று மாலை அழைத்த மிதுனிடம் தன் மனதை வெகுவாக திடப்படுத்தி கொண்டு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் மதி. அதில் மிதுனின் முகத்தில் ஒரு மந்தகாச புன்னகை தோன்றி மறைந்தது. மதி சம்மதம் கூறியது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அதற்கு பின் நடந்த அனைத்துமே அத்தனை வேகமாக நடந்தது. மதி சம்மதம் கூறியதும் பூர்ணிமாவிடம் அவன் விஷயத்தை கூற, ரொம்ப சந்தோஷம்பா, நாங்களும் ஒரு முறை பெண்ணை பார்க்கலாமா என்று ஆவலுடன் கேட்டார் பூர்ணிமா. அவர் குரலில் உண்மையான ஆவல் மட்டுமே இருப்பதை உறுதி செய்து கொண்டவன், பார்க்கலாம் சித்தி, ஆனால் பெண் பார்க்க என்று வீட்டிற்கெல்லாம் போக வேண்டாம். வேறு ஏதாவது ஏற்பாடு செய்வோம். முதலில் திருமணத்திற்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாள் பாருங்கள் என்றான் மிதுன். சரிப்பா என்று மிதுனிடம் கூறியவர் பரத்தை அழைத்து ஜோசியரிடம் நல்ல நாள் கேட்க சொன்னார். அடுத்த ஒரு வாரத்தில் நல்ல நாள் அமைந்துவிட அதை மிதுனிடம் கூறியவர், நாளைக்கு எல்லோரும் கோவிலில் சந்திக்கலாமா மிதுன் என்றும் சேர்த்து கேட்டார். வீட்டுக்கு பெண் பார்ப்பது போல் செல்வதற்கு இது மேல் என்று மிதுனுக்கு தோன்ற, சரி சித்தி, அவங்க நம்பர் தரேன், நீங்க பேசுங்க என்று ராஜசேகர் நம்பரை கொடுத்துவிட்டு நகர்ந்து விட்டான். பெரியவர்கள் கூடி பேசி நாளை கோவிலுக்கு சென்றுவிட்டு அப்படியே திருமணத்திற்கு உடைகளும் தாலியும் வாங்கி வந்து விடலாம் என்றும் முடிவு செய்து கொண்டனர். அனைத்து விஷயங்களும் நடக்கும் வேகத்தை பார்த்து மதிக்குதான் பயமாக இருந்தது. மறுநாள் காலை மெல்லிய காட்டன் புடவையில் தயாராகி குழந்தையுடனும் தன் பெற்றோருடனும் கோவிலுக்கு வந்தாள் மதி. இளமாறனுக்கு தொழில் விஷயமாக வேலை இருப்பதால் அவன் வரவில்லை என்று கூறிவிட்டான். பரத்தையும் பூர்ணிமாவையும் அவனுக்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் அறிமுகங்களும் தேவைப்படவில்லை. மதி குடும்பத்துடன் கோவிலுக்குள் வரும்போது மிதுன் குடும்பம் ஏற்கனவே வந்திருந்தனர். சந்திரிகா பெரிதாக எதிலும் ஒட்ட முடியாமல் இருக்க பரத் அவளுக்கு வேற்று மனிதராக தோன்றிவிடக் கூடாதென்று அவளுடனே இருந்தான். கையில் அஜயுடன் அமைதியாக வந்த மதியை பார்த்த உடனேயே பூர்ணிமாவுக்கு பிடித்து விட்டது. தன் மகனுக்கு ஏற்ற ஜோடிதான் என்று நினைத்து கொண்டார். மேலும் அவள் அமைதியும் குழந்தை பற்றி மிதுனுக்கு இப்போதுதான் தெரிந்ததும் வைத்து பார்த்தால் மிதுன் மீதுதான் ஏதோ தவறென்றும் புரிய மதியை அன்புடனே வரவேற்றார் பூர்ணிமா. வாமா, மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று பூர்ணிமா எடுத்தவுடன் அன்பாக பேசவும் அனைவருக்கும் நிம்மதியாக இருந்தது. ஹை குட்டி பையா, அத்தையிட்ட வரீங்களா என்று அஜய் நோக்கி கை நீட்டிய அகானாவும் சூழ்நிலையின் கனத்தை குறைக்க முயற்சிக்க அதுவும் நன்றாகவே வேலை செய்தது. அவள் அழைத்ததும் தன் அன்னையிடம் திரும்பிய அஜயோ, அத்தையா போலாமா என்ற மழலையில் கேட்க ஒரு சிறு புன்னகையுடன் குழந்தையை அகானா கைகளில் கொடுத்தாள் மதி. அவனை ஆசையுடன் வாங்கி கொண்ட சிறியவள், குட்டி பையா, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, விளையாடுவோமா என்று கேட்க, ஹாய் பெரிய ஃப்ரெண்ட் என்ற கைகளை உயரமாக காட்டினான் அஜய். அதை பார்த்ததும் அனைவர் மனதிலும் இருந்த சிறு சிறு சங்கடங்கள் மறைந்து அனைவர் முகத்திலும் சிரிப்பு தொற்றிக் கொண்டது. சாமியை கும்பிட்டுவிட்டு மண்டபத்தில் அமர்ந்த அனைவரும் மறந்தும் பழையதை பற்றி ஒன்றும் பேசவில்லை. கவனமாக திருமணத்தை பற்றி மட்டுமே பேசினர். பேசத் தொடங்கிய சில நொடிகளிலேயே இங்கு எல்லோருமே மனதளவில் நல்லவர்கள்தான் என்று ஒருவருக்கொருவர் புரிந்துவிட அனைவர் மனதிலும் ஒரு நிம்மதி பரவியது.
பூர்ணிமாவும் தன்னை பாட்டி என்று அஜயிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ள, எனக்கு டூ பாத்தி என்று அதற்கும் குதூகலித்தான் குழந்தை. சிறிது நேரத்தில் அஹானாவுடன் விளையாண்டு கொண்டிருந்த அஜய்க்கு திடீரென்று அன்னை ஞாபகம் வர, அம்மா நீ தூக்கு என்று மதியிடம் ஓடி வந்து விட்டான். அவன் வந்ததும் பெரியவர்கள் பேச்சை தடை செய்ய வேண்டாம் என்று குழந்தையை தூக்கி கொண்டு நகர்ந்து சென்று விட்டாள் மதி. அத்தனை நேரம் அங்கு நடந்ததை ஏதோ வேடிக்கை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்த மிதுன் மதி தனியாக செல்லவும் அவள் பின் யாரும் அறியாமல் எழுந்து சென்றான். அவன் கண்கள் மதியை தேட, அவளோ ஒரு சிலை அருகில் நின்று, யானை பார்த்தீங்களா என்று குழந்தைக்கு காட்டிக் கொண்டிருந்தாள். அவர்கள் அருகில் சென்றவன், அஜய் குட்டி என்கிட்ட வரீங்களா என்று குழந்தையை நோக்கி கை நீட்ட, அவனோ நீ யாரு, வரமாட்டம் போ என்று சட்டென்று கூறிவிட்டான். அதில் ஒரு நொடி மிதுனின் முகம் கருத்து விட்டது. ஏதோ ஒரு இனம் புரியா மிகப்பெரிய வலி மனதை தாக்க அப்படியே நின்றுவிட்டான் மிதுன். அனைத்தும் ஒரு நொடிதான். பின் தன்னை சுதாரித்து கொண்டவன், நான் யார் என்று குழந்தைக்கு சொல்லுறதி, அத்தை பாட்டி எல்லாம் சொல்லி ஆயிற்று, இன்னும் அதற்கு காரணமானவனை யார் என்று சொல்லவில்லை என்று குற்றம் சாட்டும் குரலில் மிதுன் மதியிடம் கூற, இத்தனை நேரம் அவன் முகத்தில் இருந்த சோகத்தில் தானும் வருத்தம் கொண்ட மதி இப்போது அவன் தன்னை குற்றம் சாட்டவும் தானும் கோபம் கொண்டாள். இது கூட அவனுக்கு தெரியாத அழகுல நீங்க நடந்து கொண்டிருக்கீங்க என்ற மதியம் காட்டமாக கூற, அதற்கு முதலில் அவன் இருந்தது எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே என்று அவனும் காட்டமாகவே கூறினான். என்னை வேண்டாம் என்று போனவரிடம் இவனை பற்றி சொல்லி வாழ்க்கை பிச்சை கேட்கும் அளவுக்கு நான் ஒன்றும் குறைந்து விடவில்லை. மதியும் கோபம் குறையாமல் பேச, இப்போது மிதுனால் பதில் கூற முடியாமல் போனது. தன்னை அத்தனை அலட்சியமாக உதறி தள்ளியவன் இன்று சில நிமிடமேனும் பதில் தெரியாமல் விழிப்பது அவளுக்கு கொஞ்சம் திருப்தியாக கூட இருந்தது. ஆனால் அப்படியே நின்று விட்டால் மிதுன் அல்லவே. ச்சு, லீவ் இட் ரதி, அது முடிந்த விஷயம். இப்போது குழந்தைக்கு சொல்ல போகிறாயா இல்லையா? கொஞ்சம் தன்மையுடன் ஒலித்ததோ மிதுனின் குரல். அதானே, தவறை உணர்ந்து விட்டாலும் என்று மனதில் நொடித்து கொண்டவள் வெளியில் ஒன்றும் காண்பித்து கொள்ளாமல், அஜய் குட்டி இவர்தான் உங்க அப்பாடா என்று குழந்தையிடம் மெதுவாக கூறினாள். அதில் முகத்தை சுருக்கி அவன் யோசனையாக மிதுனை பார்க்க, அவனோ நீ வேறு ஏதாவது சொல்லி வைக்காதேடா என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டான். அன்னை போல் தந்தையை கஷ்டப்படுத்த விரும்பாத மகன், அப்பாவா, அப்ப போற என்று விட்டு மிதுனிடம் தாவி விட்டான். அதில் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவன் ஆசையுடன் குழந்தையை கைகளில் ஏந்தி கொண்டான். அதற்கு பின் அப்பாவும் மகனும் தனி உலகில் மூழ்கிவிட, சில நிமிடங்களில் அவனுடன் ஒன்றுவிட்ட அஜயை மதிதான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். இதுதான் இரத்த பாசம் போலும். மிதுன் முகத்திலும் இதுவரை அவள் கண்டிராத சந்தோஷம் இது. குழந்தையுடன் குழந்தையாகவே ஒன்றி விளையாடி கொண்டிருந்த மிதுனின் இந்த முகம் இதுவரை யாருமே கண்டிராதது என்றே மதிக்கு தோன்றியது. அப்போது பேசி முடித்து நேரமாகிவிட்டது என்று அனைவரும் இவர்களை தேடி வர, மதிக்கு கொஞ்சமும் குறையாத அதிர்ச்சியுடன் மகனை பார்த்து கொண்டிருந்தார் பூர்ணிமா. பரத் அஹானா இருவருமே தன் அண்ணனை ஆச்சரியத்துடன் தான் பார்த்து கொண்டிருந்தனர். மகனின் செயலில் மனம் நெகிழ்ந்த பூர்ணிமா அவனது 4 வயதுக்கு பிறகு அவன் மனம் விட்டு சிரிப்பதை இப்போது தாண்டா பார்க்கிறேன் என்று மெதுவாக நெகிழ்ந்துவிட்ட குரலில் மதியிடம் கூறினார். ஏன், அதற்கு பின் என்ன என்ற மதிக்கு கேட்க தோன்ற, இது அதற்கான இடம் இல்லை என்று பேசாமல் இருந்து விட்டாள் மதி. பின் அனைவரும் கிளம்பி புடவைகள் எடுக்க செல்ல, இதை பற்றி ஒன்றும் தெரியாததால் மிதுன் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தனக்கென்று எதுவும் இல்லாமல் நடக்கும் திருமணத்தில் புடவை ஒன்றுதான் குறைச்சல் என்று மதியும் பேசாமல் நின்றிருந்தாள். பூர்ணிமா சந்திரிகாவையும் புடவை எடுத்துக்கொள்ள சொல்ல, அவளும் அதில் ஈடுபாடு இல்லாமல் பேசாமல் இருந்தாள். அங்கு பெரியவர்களும் அஹானாவும் மட்டும்தான் புடவை எடுத்து கொண்டிருந்தனர். மனைவி பேசாமல் நிற்பதை பார்த்த பரத் மெதுவாக அவள் அருகில் வந்து எட்டி பார்த்தான். அங்கிருந்த சில புடவைகளை பார்த்தவன் அதில் அவனுக்கு பிடித்திருந்த அழகிய கடல் நீல புடவையை எடுத்தவன், இது அழகா இருக்கு சந்திரிகா, எடுத்துக்கொள்கிறாயா என்று மெதுவாக கேட்டான். அவன் குரலில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் கண்களில் இருந்த அன்பில் மறுப்பு கூறத் தோன்றாமல் சம்மதமாக தலையாட்டினாள். முந்தைய நாள் போல அவள் எதுவும் கூறிவிடக் கூடாதே என்ற பயத்துடன் இருந்த பரத்திற்கு இப்போது நிம்மதியாக இருக்க மலர்ந்த புன்னகையுடன் அதை அவளுக்கு எடுத்து வைத்து விட்டான்.
தம்பியின் செயலை கவனித்துக் கொண்டிருந்த மிதுனும் அப்போதுதான் மதியை பார்த்தான். அவளும் சந்திரிகா போலவே ஒன்றும் கவனிக்காமல் அமர்ந்திருக்க, ஏனோ அவனுக்கும் அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. தானும் அவள் அருகில் சென்று அங்கிருந்த புடவைகளை பார்த்தவனுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. பரத் போல் உடனடியாக புடவையை தேர்ந்தெடுக்க முடியாமல் அவன் தவிக்க, அதை பார்த்த பரத் மெல்லிய சிரிப்புடன் அகானாவை அழைத்து அவள் காதில் கிசுகிசுத்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.